ஹை ஹலோ கைஸ், நம்ம ஐயனார் துணையில் என்னென்ன சுரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறோங்க. என்னென்ன சுரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, இந்த சமயத்தில் நம்ம வானதி என்ன பண்ணாங்க, ஒரு பக்கம் சும்மா தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துலையுமே நம்ம சோழன் தான் வாயாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உண்மையும் வந்து பார்த்தீங்கன்னா உடறி விட்டுருப்பாங்க. அதுலேயுமே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்னமோ பெருசாக நடந்திருக்கு, இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது, முழுசாக அழைச்சி ஆராயணும் அப்படின்னு சொல்லி நம்ம வானதியும் போகிறோன்னாங்க. ஆனால் அந்த நம்ம பாண்டி எல்லா உண்மையும் வந்து சொன்னதுனால, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பாசிட்டிவாக நம்ம வானதி இந்த டைமில் முதல் முறையாக பேசியிருக்கிறத பார்த்தா ரொம்பவே சூப்பராகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல்லவன் தான் அண்ணங்கிட்ட எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உண்மையை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம சேரனையா நம்ம கூட பேச மாட்டேறேன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோழனும் இந்த நிலாவும் என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ ரொம்பவுமே மன கஷ்டத்தில் ரெண்டு பேருமே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒற்றுமையும் இல்லாமல் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற மாதிரி தான் இப்போ நம்ம சோழனுக்கும் ஒரு சரியான கார் வாடகையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. எப்படின்னா இந்த டைமில் நானும் சும்மா தான் இருக்கேன், நீங்களும் போகிறதுக்கு தயக்கப்படுறீங்க, சரி வாங்களே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம நிலாவும் நம்ம சோழனும் சேர்ந்து போகிறாங்க. அங்கே என்னடானாக்கா ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு ரூமை தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் நம்ம பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கோர் அடிக்க போகிறாங்க. என்னன்னா ஒரு பக்கம் அண்ணனும் அண்ணி இல்லை, இப்போ வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேரான மட்டும் தான் இருக்காங்க, நாம் எப்படியாவது உண்மையை சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் தங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரூமில் விட்டு நான் வெளியே போய் தங்கிக்கிறேன் காரில், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லுவோம். இல்லை என்னத்துக்கு நீங்களாம் வெளியே போகிறீங்க, இங்கே இருங்கன்னு சொல்லி நம்ம சோழனையும் அந்த ரூமில் தங்க வைக்கிறாங்க. இதில் நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் புருஷ முன்னாடியே சேர்ந்து வாழ்ந்தான் ரொம்பவும் சூப்பரான சுவாரஸ்யமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். இதில் நம்ம பல்லவன் என்ன பண்ணிட்டானாக்கா தான் அண்ணங்கையில் எல்லா உண்மையும் வந்து சொல்லி ஒரு பக்கம் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நம்ம சேரனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மன்னிக்கும் வச்சிடறாங்க. இப்போ சேரனும் நம்ம பல்லவனை ஏற்றுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நிலாவும் நம்ம சோழனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நம்ம நிலாவும் நம்ம சேரனும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழ ஆரம்பித்தாலே பாதிக்கு பாதி மொத்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிரும். இந்த சமயத்தில் நம்ம பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ண தப்பை மறந்துட்டு இனிமேல் நான் நல்லவனா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறான்னு சொல்லி அங்கே அவர் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பல்லவன் என்ன பண்ண போகிறாங்கனாக்கா தன்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யணும்னு சொல்லிட்டு அவருமே வந்து போராட போகிறாங்க. இப்போ சேரன் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தினாக்கா அந்த இடத்துல மேரேஜ் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.